அன்னைக்கு ஒரு நாள் மத்தியானம் நல்ல மழை பெஞ்சு முடிச்சு நல்ல சில்லுன்னு காற்று அப்படியே பனி விழுகிற மாதிரி கூலிங்கான கிளைமேட்டில் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கீரையை பறித்து தண்ணியில் அலசி சமைக்க எடுத்துகிட்டு போனேன். கூடவே லைட்டாக தோட்டத்தையும் காட்டுவோமே அப்படின்னு சில கிளிப்பிங்ஸும் எடுத்தேங்க. இந்த கருகப்பில்லை 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வளர்ந்து தழுதலன்னு வளர்ந்துருச்சு. 1.5 வருஷம் வளரவே இல்லை. சரி, நம்ம இன்னைக்கு கிராமத்தில் காசே இல்லைனாலும் கீரையை பறித்து காட்டு கீரையை பறித்து ஒரு கடையில் செஞ்சு சாப்பிடுவாங்களாம். அது என்னென்ன வகையான கீரை அப்படின்லாம் நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்திலேருந்து எடுத்து சமைக்க போகிறோம். இந்த கீரை என்னடா இது இவ்வளோ குச்சி குச்சாக இருக்குது அப்படின்னா, இந்த கீரை அதிசயங்க. இந்த 2 கண்டில் மட்டும்தான் இவ்வளோ கீரை வளர்ந்துருக்கு. நான் இந்த கண்டில் எவ்வளவோ பூக்களை உருவாக்கி அதிலிருந்து விதைகளை எடுத்து பல தடவை செடிகள் வளர்த்துட்டேன். ஆனால் இது நம்ம காட்டில், அதாவது பிஞ்ச காட்டில் ஓரங்களில் நிறைய தளன்னு மழை விழுந்து முடிச்ச உடனே முளைச்சி வருமாங்க. ஆனால் அதை கொண்டு வந்து மாடியில் போட்டால் என்னத்தை பெருசாக வரும்? ஒன்றும் பெருசாக வரலை. இதுதாங்க நாங்கள் நிறையா எடுத்த கீரையே. சரி, அதுலேருந்து கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். அடுத்தது குதிரை குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை பல பேர் ரோடுகளில் கூட பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியில் போனால் கூட இந்த கீரை இருக்கும். இதுக்கு பல பேர்களும் இருக்குது. ஸோ அந்த கீரையும் பறித்து அந்த அதே பவுலில் ஒன்றா போட்டுக்கிடுவோம். இது பல கீரை கடையல். இதில் ஏதாவது ஒரு கீரையை கூட கரையலாம். இந்த கீரை தான் நம்ம முத பறித்து நிறைய வச்சுருந்தோமே, அந்த கீரை. இதை காட்டு பருப்பு கீரை இல்லைன்னா பசலைக்கீரைன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கீரை, ஆனால் கீரை சாப்பிடலாம், பார்த்துவோங்க. அதை பறித்து போட்டு இந்த கீரையை மட்டும் போட்டே கடைஞ்சி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாகவும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ அதையும் நம்ம பவுலுக்குள்ளே போட்டாச்சு. அடுத்ததாக இனி ஒரு விதமான பசலைக்கீரையில் பல ரகம் இருக்குது. அதில் இது ஒரு ரகம். அதையும் பறித்து பவுலில் போட்டாச்சு. இந்த கீரையை இது கீரைன்னே பல பேர் நினச்சிருக்க மாட்டீங்க. என்னமோ ஒரு செடி அப்படின்னு நினைக்கிற இது குப்பை கீரைங்க. இந்த கீரையும் பறித்து நம்ம பவுலில் போட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம உலகமே அதிகமாக விரும்புகிற கீரை இந்த கீரை. இது என்ன கீரை தெரியுமா? பாலக்கீரைங்க. மாடி தோட்டத்தில் இந்த சைஸில் தான் வளருது. மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி பெருசாலாம் வளரலை. சரி, அதையும் பவுலில் போட்டு நல்லா நிறைய தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிறணும். கீரையை போட்டு கசக்கக்கூடாது. ஆனால் மண் போக நிறைய தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடணும். அலசி எடுத்த கீரையை நல்ல தண்ணி ஊற்றி ஒரு சட்டியில் வச்சுக்கிடணும். கீரைக்கு தேவையான அளவு தண்ணி வச்சா போதும். ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது. அது கூட சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வத்தல், வரமிளகா இப்படிலாம் சொல்லுவாங்க. பல விதமாக சொல்கிறாங்க. ஸோ அந்த காஞ்ச மிளகா, அது கூட கொஞ்சோண்டு சீரகம், இதை மட்டும் போட்டு ஒரு கிண்டு விட்டு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடணுங்க. உப்பெல்லாம் போடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் உப்பு போட்டோம் அப்படின்னா கடுத்து போயிடுமா கீரை. சரி, இப்போ கீரை ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை வெட்டி போடணுங்க. அந்த தக்காளி நம்ம நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. புளி பார்த்து போட்டுக்கிறணும். சாதாரண தக்காளியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போடணும். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போடணுங்க. தக்காளி எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் கிராமத்தில் வெறுமனே புளியை ஊற்றி தாங்க இதை வைப்பாங்களாம். ஆனால் தக்காளி அதிகம் போட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். புளியை ஊற்றுனா கடுத்து போயிடும். இந்த கேப்பில் நம்ம புளி தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறணும். அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அதை புளி தண்ணியோடு அந்த கீரையை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நல்லா வெந்து ஒரு அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் மற்ற வச்சு கடன்னு கடையணும். இந்த கடையிறத ஒரு மண்சட்டியில் போட்டு மரம் மற்ற வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அல்லுங்க. ஆனால் அந்த காலுக்கு இடையில வச்சு நம்ம கடையிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். சரி, கடைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சம் கடுகும் சீரகமும் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகா,
அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு, சின்ன வெங்காயத்துக்கு கூட பூண்டு இருக்குல்ல, பூண்டு. அந்த பூண்ட நல்லா இடிச்சு, அப்படியே தோலோட இடிச்சு போட்டீங்க அப்படின்னா, வாசம் சும்மா தூக்குங்க. அப்படி நல்லா தூக்குற அந்த இது நல்லா வதக்கி, நல்லா தாளிச்சதுக்கப்புறம், அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு கிண்டி, இத தூக்கி கீரையில கொட்டினாலும் சரி, கீரைய தூக்கி இதில கொட்டினாலும் சரி, எதையோ ஒண்ணு எதுலயோ ஒண்ணுல கொட்டி, அத நல்லா லைட்டா கிண்டி, அதுக்கப்புறம் கடைசியா அப்படி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய விட்டு, எடுத்து சோறோட வச்சு சாப்பிடுங்க. சும்மா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.